அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அன்பான நண்பர்களே, வல்லப்பம்மன் அருளிய திருவெட்பாவிலிருந்து இறைவனுடைய திருவிளையாடல்களை நாம் ஏற்கனவே 345 பதிவுகளில் நாம் பார்த்துவிட்டோம். அதனுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு இன்று வல்லப்பம்மன் அவர்கள் தர்மசாலையிலிருந்து விடுபட்டு, அதாவது தர்மசாலையிலிருந்து மேட்டுக்குப்பம் செல்லுகிறார்கள். அதனுடைய நிலைகளை இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது வல்லப்பம்மன் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று சென்னையிலே 32 ஆண்டுகள் வரையிலும் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் எப்படியெல்லாம் இருந்து கொண்டு அதனுடைய நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டு சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை வழிபட்டு கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீரை பூசிக்கொண்டும் உத்தராட்ச மாலை போட்டுக்கொண்டும் அதனுடைய சங்கற்ப விகற்பங்களில் ஈடுபட்டு கொண்டும் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 32 ஆண்டுகள் வரையிலும் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். 1/1/1823 ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் 30/1/1874 ஆண்டுகள் வரையிலும் 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடக்கிறது. அந்த 51 ஆண்டுகளையும் 8 ஆண்டுகளாக பிரித்து ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதையும், அதன் பிறகு சென்னையிலிருந்து 33வது ஆண்டில் வருவிக்க உற்று 33வது ஆண்டில் சுத்த சிவஞான வெளிக்கு சென்று சிவநிலையை அடைந்து அங்கே எப்படி சுத்த சன்மார்க்கத்தை பெற்றார் என்பதையும், சாகா கல்வியை எப்படி கற்றுக்கொண்டார் என்பதையும், அதன் பிறகு திருவொற்றியூரில் இருக்கும்போது அந்த நிலைகள் எல்லாம் எப்படி கைவிட்டார் என்பதையும், கருங்குழியிலே 9 ஆண்டுகள் எப்படி இருந்தார் என்பதையும், அதன் பிறகு தர்மசாலையை எப்படி அமைத்து தர்மசாலையிலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பதிவுகளிலே பார்த்து விட்டோம். இப்போ தர்மசாலையிலே இருக்கின்ற அன்றைய இரவு அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை பார்க்க வருகிறார். அப்போ தன் மகனிடம் கூறுகிறார், ஒத்த இடம் தன்னில் நித்திரை செய் என்று ஒத்த இடம் காட்ட வாரீர், சித்த சிகாமணியே வாரீர் என்று இந்த பாடலில் இருந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது வல்லப்பம்மன் அவர்களை அருட்பெருஞ்சாண்டவர் கூறுகிறார், மகனே, நீ நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அரிதுயிலில் இருந்து கொண்டு, அதான் நித்திரை என்று சொல்லுகிறார். நித்திரை என்பது தூக்கமல்ல, அரிதுயில் என்ற ஒரு நிலை இருக்கிறது, அது இறைவனுக்கே உரியது. அப்படி அந்த அரிதுயில் நிலையில் நீ இருப்பதற்காக ஒரு இடத்தை நீ தேர்வு செய்வாயாக என்று கூறுகிறார். அப்போ இவர் கூறுகிறார், இல்லை தந்தையே, நீர்தான் அந்த இடத்தை காட்ட வேண்டும் என்று கூற தந்தையும் மகனும் இங்கே இருந்து புறப்பட்டு மேட்டுக்குப்பம் செல்லுகிறார்கள். அப்படி மேட்டுக்குப்பம் செல்லுகின்ற அந்த வருடம் 1870 வருடம். அதாவது மாதங்கள் வருடம் சரியாக சொல்ல முடியும், தேதியும் எந்த தினம் என்று என்ன தினம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. நான் ஆய்வு செய்து பார்த்ததில் 24/4/1870 ஆண்டு 27/4/1870, அதாவது ஏப்ரல் மாதம் 4வது மாதத்தில் 1870 ஆண்டு தர்மசாலையிலிருந்து கிளம்பி மேட்டுக்குப்பத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே தந்தையும் மகனும் ஆய்வு செய்யும் போது அங்கே ஒரு குடிசை இருக்கிறது, பனை ஓலையால் அமைக்கப்பட்ட ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசை தான் சிறந்த இடம் என்று சொல்லி அங்கே இருக்க விரும்புகிறார்கள். ஏற்கனவே அந்த குடிசைக்கு திருச்சியிலிருந்து வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வருவதுண்டு. காரணம், திருச்சி வைஷ்ணவ கோயிலிலே வேலை செய்வதற்கு இங்கே இருக்கின்ற ஏழை பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை சைவமாக மாற்றி அவர்களுக்கு ஒரு முத்திரை குத்தி இங்கிருந்து அழைத்து செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்போ அவர்கள் ஒரு கிணறை உருவாக்கினார்கள், பார்ப்பான் கிணறு என்று சொல்லுவார்கள். அது இப்போ நீரோடையிலே அமைந்திருக்கிறது. அங்கே குளிக்க வேண்டியது, இங்கே தங்கி இருந்துட்டு
அந்த ஏழை பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அதாவது தேர்வு செய்து அங்கே ஒரு முத்திரை குத்தி என்பது அந்த காலத்தில் ஒரு முத்திரை இருக்கும், அதை இரும்பால் செய்யப்பட்டிருக்கும், அதை நெருப்பில் காட்டி அந்த உடம்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல முத்திரை குத்திடுறது. அது புண்ணாகி சில நேரங்களில் சில நாட்களில் ஆறிடும். அவர்களை அழைத்து கொண்டு கோயில்களிலே பந்தமேற்றுவதற்கும் தீபமேற்றுவதற்கும் பல்லாக்கு தூக்குவதற்கும் வேலையாட்களாக அமர்த்தி கொள்வார்கள். அப்படி அவர்கள் வருவதுண்டு. இவர்கள் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் அங்கே இருந்த காலகட்டங்களில் அவர்கள் வந்து பார்த்தவுடனே ஏதோ ஒரு ஞானி இருக்கிறார் என்ற நிலையை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன் பிறகு அங்கே வருவதில்லை. நமது பிள்ளை பெருமான் அவர்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். தாயும் தந்தையும் ஆகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே வருவதுண்டு. தந்தையும் மகனும் அங்கே பேசிக்கொள்வதுண்டு. அதன் பிறகு இனிமேல் இருக்கின்ற காலகட்டங்களில் இப்போ வல்லப்பமானவர்கள் 48வது ஆண்டை பூர்த்தி செய்து விட்டார். இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 48 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. மீதம் இருக்கின்ற 51 ஆண்டுகளில் இந்த 3 ஆண்டுகளில் மேட்டுக்குப்பத்திலே என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை திருவொற்பாவில் இருந்தும் சில விளக்கங்களில் இருந்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக 1870 ஆண்டு மேட்டுக்குப்பத்திற்கு சென்ற பிறகு மேட்டுக்குப்பத்திலே நிரந்தரமாக நமது பிள்ளைப்பெருமானவர்கள் வெள்ளப்பமானவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த காலகட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் வருகிறது. கிராம மக்கள் எல்லாம் சென்று நமது பிள்ளைப்பெருமானிடம் முறையிடுகிறார்கள். சாமி, குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம் வந்துருச்சு, அங்கே போனால் பார்ப்பான் கிணறு ஒன்று தான் இருக்குது, நாங்கள்லாம் போய் தண்ணி எடுத்தால் தீட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏனென்றால் அந்த காலத்தில் தீண்டாமை உண்டு. மேல் ஜாதி மேட்டுக்குடி மக்கள், கீழ்த்தர மக்கள் என்று பிரச்சனைகள் உண்டு. அப்போது ஜாதி பிரச்சனைகள் உண்டு, தீண்டாமை நிகழ்வுகள்லாம் அப்போ நடந்திருக்குது. அப்போ அந்த காலகட்டங்களில் வெள்ளப்பமானவர்கள் ஒன்றும் கவலை வேண்டாம் வாருங்கள் என்று சொல்லி அந்த பார்ப்பான் கிணறிலிருந்து ஒரு கால்வாய் வெட்ட சொல்லுகிறார். இனிமேல் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது, நீர் ஊற்றெடுக்கும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு தண்ணீர் வர செய்து அருள் செய்கிறார். இந்த நிலைகள் முடிந்தவுடனே அவர் ஞானசரியை உருவாக்குகிறார். அங்கே அவருடைய அறையிலே தீபமேற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஞானசரியை உருவாகிறது. ஞானசரியை மொத்தம் 28 பாடல்கள் உடையது. இன்று முதலாவது பாடலுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. அதாவது 107வது பதிகம் 6ஆம் திருமுறை ஞானசரியை முதல் பாடல். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதனாம் உலகியலே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேன் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியமே சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. அதாவது உலக மக்களுக்காக சத்தியஞான சபையை நிறுவ வேண்டும் என்று அவர் விரும்பி, நான் ஏற்கனவே கூறியது போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலிலே சத்தியஞான சபையை எப்படி உருவாக்கப் போகிறார் என்ற நிலையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 33வது ஆண்டில் அவர் அண்டங்களை கடந்து, அதாவது தத்துவங்களை கடந்து, அண்டங்களை கடந்து, வெளிகளை கடந்து சுத்த சிவஞான வெளியிலே இருக்கின்ற சத்தியஞான சபையிலே போய்தான் தன் தந்தையிடம் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றார், சாகா கல்வியை கற்றுக்கொண்டார். அப்போ அந்த சத்தியஞான சபையை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்காக 1871 ஆண்டு சபையை கட்ட வேண்டும் என்ற நிலை ஏற்படும் போது இங்கே ஏற்கனவே வேட்டவள ஜமீனுக்கு சென்றது, அங்கிருந்து இந்த நிலங்களை பெற்றுக்கொண்டது, இந்த இடத்தை பெற்றுக்கொண்டதை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போது சத்தியஞான சபையை கட்ட தொடங்குகிறார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சத்தியஞான சபை 1879 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது ஆனி மாதத்தில் கட்ட தொடங்குகிறார்கள். தேதியை தான் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக 1871 ஆண்டு ஜூன் மாதம் என்ற நிலை மட்டும் நமக்கு தெரியும். அப்போ சத்தியஞான சபையை கட்ட தொடங்குகிறார்கள்.
இந்த நிலையில்தான் அந்த சத்தியஞான சபையில் இருக்கின்ற பொற்சபை சிற்சபையில் இருக்கின்ற இறைவனை எப்படி தொழ வேண்டும், சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற நிலையத்தான் ஞான சரியை உருவாக்குகிறார்கள். அதில் தான் இந்த முதல் பாடலுடைய விளக்கத்தை இன்று பார்க்க போகிறோம். இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவனை வணங்கி நாம் வாழ்த்தி போற்றி போற்றி வணங்கினால் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் உலக மக்களே என்ற நிலையை இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் நமது பிள்ளை பெருமானவர்கள் சார்ந்து இருந்த போது, அதாவது வருவிக்க உற்ற ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடமிருந்து எந்த அருளையும் பெற முடியாத நிலையில் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் சென்னையிலே இருந்தபோது 9வது ஆண்டில் இறைவன் அவர் முன் தோன்றி எழுந்தருளி ஆட்கொள்ளுகிறார். அதை பாடலிலே கூறியிருக்கிறார். ஆண்டாறு 3 ஆண்டிலே ஆட்கொண்ட அருண்கடலே என்று கூறுவார். ஆக இறைவன் தன்னை வந்து ஆட்கொண்டது 9வது ஆண்டில் என்பதை நமக்கு தெளிவாக அருளியிருக்கிறார்கள். அதிலிருந்து 9வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகள் வரைக்கும் சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய சிவபெருமானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு திருநீரை பூசிக்கொண்டும் உத்திராட்சமாலை போட்டுக்கொண்டும் சைவ சமயத்தில் என்னென்ன சங்கற்ப விகற்பங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் மேற்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். காரணம், அதற்கு இறைவனுடைய திருவிளையாடல் நடக்கிறது. தனது மகனை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சார்ந்து இருக்க செய்து அதன் பிறகு இதெல்லாம் தேவையில்லை மகனை என்று சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு தந்தையிடமிருந்து அறிவுரையை அந்த விளக்கத்தை பெற்ற பிறகு உலக மக்களுக்கு கூறுகிறார். உலக மக்களே, நானும் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருந்தவன் தான், சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்தவன் தான். ஆனால் அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எனது இறைவனாகிய எனது தந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய விளக்கத்தை பெற்ற பிறகு அது நமக்கு தேவையில்லை. சுத்த சன்மார்க்கம் என்பது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராதது. அது இறைவனுக்கு உகந்ததல்ல. நாமும் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகிறார். அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவனிடமிருந்து மெஞ்ஞானத்தை பெற்ற பிறகு ஞான சரியை உலக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக, அருள வேண்டும் என்பதற்காகத்தான் ஞான சரியை உருவாக்கினார்கள். காரணம், இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சொல்லப்பட்ட 12 நிலைகளிலும் சரியை, கிரியை, யோகை என்ற 12 நிலைகளும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது. 13வது நிலையான ஞான சரியை தான் மரணமில்லா பெருவாளிலிருந்து தொடங்குகிறது. ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம் என்பதுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகக்கூடிய நிலை. 16வது நிலை. இந்த நிலையை சின்னம்பிடி என்ற பதிகத்திலே தெளிவாக கூறியிருப்பார்கள் நமது பிள்ளை பெருமானவர்கள். பன்மார்க்கம் கடந்தேன் என்று சின்னம்பிடி, 12 மேல் நின்று சின்னம்பிடி. அப்படின்னெல்லாம் அந்த பாடலிலே இருக்கின்ற விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 12 மேல் என்பது 13வது நிலை. அதுதான் திரையோதச நிலை என்று கூறுவார்கள். அதுதான் ஞான சரியை. அதனால்தான் ஞான சரியை விளக்கத்தை நாம் இன்று முதல் பார்க்க போகிறோம். அந்த பதிகத்திலே 28 பாடல்களை உடையது. தீபத்தை எடுத்து வைத்து, முற்றத்திலே எடுத்து வைத்து, உலக மக்களே இந்த தீபத்தில், இந்த ஒளியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஆராதனை செய்யுங்கள் என்று கூறுவார். வழிபட்டு கொண்டிருங்கள் என்று கூறுவார். அதனால்தான் ஞான சரியை உலக மக்களுக்கு அறிவித்தார். அந்த ஞான சரியிலிருந்து இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாடலை கூறியாகிவிட்டது. இறைவனை எப்படி வணங்க வேண்டும்? உள்ளத்திலே நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, உணர்ந்து உணர்ந்து என்பது இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் இறைவன் என்ற நிலையை உள்ளத்திலே நினைத்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து. இறைவனை நினைக்கும் போது உள்ளம் நெகிழ வேண்டும், உள்ளம் உருக வேண்டும். தயவோடையும் கருணையோடையும் இருக்கின்ற சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் இந்த நிலை ஏற்படும், இந்த நிலை நமக்கு கிடைக்கும். அந்த நிலையில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பு நிறைந்து நிறைந்து, இறைவன் மீது அன்பு கொண்டு உள்ளத்திலே அன்பு நிறைந்து நிறைந்து பொங்கி வழிய வேண்டும். அப்படி அன்பு உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் போது அங்கே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது, அதாவது இறைவனை பற்றி நினைக்கும் போது, நெகிழும் போது கண்ணீரிலிருந்து நீர் வரும்.
அந்த கண்ணீர் உடம்பெல்லாம் நனைந்து 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 இறைவனை எப்படி கூப்பிட சொல்கிறார்? இவர் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கும் போது சிவபெருமானை என்று கூறுவார். நமச்சிவாயா, சிவாய நம, ஓம் சிவாயா, சிவசிவாய் என்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவார். சரியை என்பது உருவ வழிபாடு. எல்லா சமயங்களிலும் மதங்களிலும் உண்டு. தாங்கள் வணங்குகின்ற தலைவர்களை உருவகப்படுத்தி இதுதான் இறைவன் என்ற நிலையை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவது சரியை. அதே உருவங்களுக்கு சங்கற்ப விகற்பங்களான, அதாவது பழக்க வழக்கங்களான, இப்போ சைவ சமயத்துடைய பழக்க வழக்கங்கள் குத்து விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தி அதற்கு அந்த உருவத்திற்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து மந்திரங்களை சொல்லி சிவாய நம, நமச்சிவாய் என்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது கிரியை. யோக நிலையில் இருப்பது கண்ணை மூடிக்கொண்டு நாள் கணக்கில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு இறைவனை நினைத்துக் கொண்டு யோக நிலையில் இருப்பது யோக நிலை. இதெல்லாம் அந்தந்த சமயங்களுக்கும் மதங்களிலே சார்ந்தவங்களுக்கும் மார்க்கங்களை சார்ந்தவங்களுக்கும் உண்டு. அதே போன்று சைவ சமயத்தை கொண்டு வைஷ்ணவ சமயம் உண்டு. அது திருமாலை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம். அவங்களுக்கு வழிபாடுகள் தனியாக இருக்கும், அதனுடைய வழிபாட்டு முறைகள் வேறுபட்டு இருக்கும். இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து கொண்டு அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரை வணங்கும் போது இறைவனை எப்படி அழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். சிவபெருமான் என்றோ நமச்சிவாய் என்றோ நடராஜன் என்றோ அழைக்க தேவையில்லை. இது தனி மார்க்கம். அதான் சொல்றாரு, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே. ஞான நடத்தரசே என்பது அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் என்றும் சொல்லலாம். திருவிளையாடல் செய்து கொண்டு சுத்த சிவஞான வெளியிலே இருக்கின்ற ஞான நிலையில் இருக்கின்ற இறைவன் என்று சொல்லலாம். ஏனால் ஞான சரியை எது? இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவ வழிபாடு தேவையில்லை. அந்த நிலையிலே தான் எந்த உருவத்தையும் பேரிட்டு அழைக்காமல் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே, இதுக்கெல்லாம் உருவங்கள் கிடையாது. ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே. என் உரிமை நாயகனே என்பது என்னை படைத்தவன் நீதானே, தந்தை என்ற உரிமை எனக்கு உண்டு, உன்னால் நான் படைக்கப்பட்டவன், எனக்கு அருள வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டு என்னுடைய நாயகனே என்று இறைவனை வணங்க சொல்லுகிறார். என்னுடைய நாயகனே என்று வணைந்து வணைந்து, வணைந்து வணைந்து என்பது போற்றி போற்றி, இறைவனை போற்றி போற்றி நாம் வணங்குவோம். எத்துதும் அப்படி வணங்கினால் அதான் வர சொல்றாரு. வம்பின்னா வாருங்கள், வாருங்கள், சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள். வம்பின் உலகியலீர், உலகில் வாழ்கின்ற மக்களே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே. இப்படி சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு இறைவனை நன்னிதியே என் உரிமை நாயகனே ஞான நடத்தரசை என்று போற்றி போற்றி நாம் வணங்குவோம். வாருங்கள் உலக மக்களே, வாருங்கள். அப்படி வந்தால் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், பேரின்ப நிலையை அடையலாம். நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் உலக மக்களை. அப்படி அழைக்கும் போது அவர் சொல்றாரு, ஏன்னா அன்றைக்கு இருந்த மக்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே முடிந்த நிலையிலும் கூட அந்தந்த யுகங்களிலே தோன்றிய சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு இதுதான் நிலையானவை என்ற நிலையில் காலங்காலமாக அதை பின்பற்றுகிறார்கள். அப்போ அவர்களை எப்படியாவது தந்திரமாக சொல்லியும் அன்பாக சொல்லியும் மக்களை அழைக்க வேண்டும். அதான் அழைக்கிறார். வாருங்கள் உலக மக்களே, நீங்கள்லாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழிடலாம் என்று சொல்லும்போது மக்கள் எப்படி அவருடைய மனநிலை இருக்கும் என்றவரை உணர்கிறார். அப்படி உணரும்போதுதான் நான் பொய்யாக சொல்லவில்லை, கற்பனையாகவோ கதையாகவோ நான் உங்களிடம் சொல்லவில்லை, நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் என்னுடைய மக்கள்,
உங்கள் மீது நான் அன்பு கொண்டுள்ளேன், புனைந்துரையேன் பொய் புகழேன். நான் அப்படி சொல்ல முடியுமா உங்ககிட்ட நான் பொய் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட கதையாகவும் கற்பனையாகவும் நான் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதே, சத்தியம் சொல்லுகின்றேன். அவர் இறைவன் எல்லாரையும் பெற்றவர். மக்களிடம் சத்தியம் செய்கிறார். காரணம், மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. எப்படியாவது மக்களை தன்னவர்களாக ஆக்க வேண்டும். நம்மரங்கால் என்று சொல்லுவார், நம்மவரே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட மக்களை எப்படியாவது இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்ற நமது மக்களை எப்படியாவது அறிவுறுத்தி அவங்களை சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து மரணமில்லா பெருவாழ்விலை அவர்களை வாழ வைக்க வேண்டுமே என்ற அந்த அன்பான நோக்கத்தில் சொல்லுகிறார். சத்தியம் செய்கின்றேன், சத்தியம் சொல்லுகின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. பொற்சபையும் சிற்சபையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் வாருங்கள், இதுதான் நல்ல நேரம். காலம் தாமதம் செய்யாதீர்கள். இறைவன் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. விரைவில் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து நீங்கள் இறைவன் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களை அழைக்கிறார். காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போல 4 யுகங்களிலுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த துன்மார்க்கம் என்று சொல்லுவார், துர்மார்க்கம் என்று சொல்லுவார். துர்மார்க்கம் என்பது மக்களை, அதாவது அதே நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது, சிறு தெய்வங்களை வழிபடுவது, உயிர்களை பலியிடுவது, இந்த நிலைகள் எல்லாம் அவர்கள் மனதிலே ஊறிப்போனது. இவற்றை மெதுவாக தான் இவர்களை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு வர வேண்டும். அந்த நிலையில்தான் ஞானசரி பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். தினமும் ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். ஏனால் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே கூற முடியாது. இப்போ 1871ஆம் ஆண்டு சபையை கட்டத் தொடங்கிய பிறகு அதை முடியும் தருவாயில் இந்த ஞானசரியை முழுவதுமாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், அதோடு மட்டுமல்ல 30/1/1874ஆம் ஆண்டு இரவு 12இல் தனது தந்தை இவரோடு 2 கலந்து கொள்ள வேண்டும், இவரை அருப்பஞ்சோதி ஆண்டவராக ஆக்க வேண்டும் என்ற நிலை பின்னாளிலே நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் இந்த நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். சுத்த சன்மார்க்கம் என்பது சமயங்களையும் சமயங்களையும் சாராத ஒரு மார்க்கம். இது தனி மார்க்கம். இறைவனிடம் அருளை பெறுவதற்கு செல்ல வேண்டிய நேரடியான ஒரு மார்க்கம், நேரடியாக இறைவனை அருளை பெறக்கூடிய மார்க்கம். அதோடு மட்டுமல்ல, பிறப்பு இறப்பு துன்பங்களை நீக்கக்கூடிய மார்க்கம். அதைதான் ஒரு பாடலிலே கூறுவார். 7 உலக அவத்தை விட்டு ஏறினேன் மேல்நிலை, ஊழிதோர் மூலி உயிர்தலைத்து ஓங்கினன் என்று கூறுவார். அதாவது 7 உலக அவத்தை என்பது 7 வகையான பிறப்பு இறப்புகள் உண்டு. 84 லட்சம் யோனி வகைகள் உண்டு. ஒரு 84 லட்சம் யோனிகளில் இருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள் உண்டு. அப்ப இதிலிருந்து விடுபட வேண்டும். எவ்வளவு நாளைக்கு பிறந்து இறக்கிறது, இந்த நிலை மாற வேண்டும் அல்லவா? அப்போ அதனால்தான் அருப்பஞ்சாண்ட ஒரு தனி மார்க்கத்தை உருவாக்கி, சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கி தன் மகன் கையில் கொடுத்து இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் என்பதை நாம் ஏற்கனவே 5 வருடங்களாக திருவருட்பா பாடலிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வளப்பமானவர்கள் 51 ஆண்டுகள் இருக்கும்போது 48 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் மீதி இருக்கின்ற 3 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். விளக்கங்கள் எளிமையாக இருக்கும். ஏற்கனவே நம்முடைய பதிவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குறைவாக இருக்கும். நாம் அருப்பஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களை சொல்லும்போது பாடல்களுடைய விளக்கத்தை சொல்லும்போது நேரம் நீடித்து கொண்டு இருந்தது. இப்போ அப்படி அல்ல, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்முடைய விளக்கங்களை பார்த்துக்கொள்ளலாம். எனவே தினமும் பாருங்கள். இன்றுதான் முதலாக ஞானசரிய விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நல்லா கவனிச்சிக்கங்க. வல்லப்பெருமான் அவர்கள் ஏற்கனவே இறைவனால் வருவிக்க உற்றவர். இறைவனுடைய மகன் என்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த ஞானசரிய பாடலுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அவர் வருவிக்க உற்றவர் என்பதை ஒரு சில பாடல்களிலிருந்தே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இன்று ஒரு சிறிய விளக்கம் தர கடமை இருக்கிறது எனக்கு. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தை பரத்தை பெற்று
மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றனே என்று கூறுகிறார். அதாவது இந்த உலக மக்கள் எல்லாம் காலங்காலமாக சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களையும் பின்பற்றி கொண்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு புறத்திலே வெளியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் ஒன்றாக இணைத்து அவர்களை திருத்தி என்பது அறிவுரை சொல்லி விளக்கங்களை சொல்லி சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிலைகளை சொல்லி சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும். சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இந்த உலகிலே எல்லா இன்பங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே நல்ல கவனிக்கணும். மகிழ்ந்திடுவதற்கு என்றே உலக மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும், மரணமில்லா திருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன். என்னை உகம் என்பது இந்த கலியுகத்தில் வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்றது கலியுகம். 1823 ஆண்டு கலியுகத்திலே வருவிக்க உற்றார். 5/10/1823 ஆண்டு. கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிந்துவிட்டது. ஆக இந்த நிலையில் இருக்கும்போது சன்மார்க்க காலம் தொடங்குவதற்கு 12 மாதங்கள் இருக்குது என்று கூறுவார். 12 மாதங்கள் என்பது இறைவன் வந்து இவரோடு கலக்கக்கூடிய அந்த நாளை தான் 12 மாதங்கள் என்று கூறுகிறார். அந்த விளக்கத்தை நாளை பார்க்க போகிறோம். எனவே அன்பர்களே, நீங்களாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருப்பெருஞ்சோதி மகா அந்த தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி சுத்த சைவ நிலையில் இருந்து கொண்டு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி நீங்கள் இறைவனிடமிருந்து எல்லா அருளையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வல்லவாபூரியில் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளையிலிருந்து என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை பாடல்களின் மூலமாகவும் இறைவன் அறிவுறுத்திய சில விளக்கங்களின் மூலமாகவும் நான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய நிகழ்வுகள் தொடரும். கண்டு மகிழ்ந்து அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.